உள்ளே வந்து 6 டிராக்டர் மண்ணு கொட்டியிருக்கிறோம். உள்ளே போய் பார்த்தோம்னா அப்படியே கத 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 கதன்னு வந்து அப்படியே வேர்க்குங்க. இதை எல்லாமே நானாக பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு ஆளும் விடலைங்க. ஏன் இப்படி அமைச்சிருக்கிறோன்னு பாருங்க. இது தனியாக வந்து பிரித்து வச்சேன். அதில் வந்து சில நன்மைகள்லாம் இருந்துச்சு. என்ன நன்மை அப்படின்னா, காலையில் வந்து திறந்து விடும்போது இப்படியே தாண்டி அப்படியே பறந்து போயிருமுங்க. கழிவை வந்து எக்காரணத்தை கொண்டு முதிக்காது. மாதம் 25,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம். நீங்களும் வந்து அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கூட்டை எல்லாமே வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து ஒரு கூடு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். கூடு, இது 2வது கூடுங்க. இப்போ வாங்க அந்த கூட்டை வந்து என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டோட அளவு வந்து 22க்கு 11. 22க்கு 11ங்க. வந்து நல்லா வந்து வளர்த்தியாக போட்டிருக்குறோம். ஏன் வளர்த்தியாக போட்டிருக்குறோம் அப்படின்னோம்னா, இந்த பக்கம் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா காட்டு தண்ணி பூராமே, காட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி பூராமே இது வழி தாங்க வரும். வளர்த்தி இதை வந்து கம்மியாக போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து நல்லா இந்த மட்டத்துக்கு வந்து மேலே தளம் போட்டிருக்குறோங்க. இந்த தளம் போடுறதுக்கு வந்து உள்ளே வந்து 6 டிராக்டர் மண் கொட்டியிருக்கிறோம். காட்டிலேருந்து மண் அள்ளி கொண்டாந்து 6 டிராக்டர் உள்ளே போட்டு தாங்க வந்து மேலே தளம் போட்டிருக்குறோம். அதே மாதிரி 22க்கு 11ங்க. கொத்தனார் வந்து இதை வந்து கட்டுறதுக்கு வந்து கொத்தனாரை பயன்படுத்திக்கிட்டோம். அவங்க வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. மண்ணை நாங்கள் ஆள் விட்டு அள்ளி உள்ளே போட்டோங்க. உள்ளே போட்டோடனே தளம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெல்டிங் மிஷின்காரங்க வந்து இந்த செட்டு எல்லாமே வந்து அவங்க அமைச்சு கொடுத்துட்டாங்க. மற்ற வேலைகள் எல்லாமே வந்து இந்த கம்பி, இந்த வலை கட்டுறது, கம்பி வலை எல்லாமே சுற்றியில் வந்து நாங்களாம் வந்து எல்லாம் இழுத்து முதல்ல வந்து கட்டிட்டோமுங்க. அப்படி பார்த்துருந்தப்போ வந்து ஓப்பனாக தாங்க இருந்துச்சு. இந்த ஆடி ஆவணியில் வந்து காற்று வந்து பயங்கரமாக வருங்க இந்த ஏரியாவில். அந்த காற்று வந்து இளங்குஞ்சுகளுக்கு வந்து சிரமம் அப்படிங்கிறதுக்காக இந்த படுதாவை வந்து எல்லாமே இழுத்து கரெக்டாக வந்து கட்டிட்டோம். சரி, இந்த பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிடுகு வந்து வாங்கிட்டு வந்தோமுங்க. 2 கட்டு கிடுகு வாங்கிட்டு வந்து இதை வந்து நாங்களாக வந்து நானாக எல்லாமே ரெடி பண்ணி இந்த பக்கமும் எல்லாமே கட்டி முடிச்சுக்கிட்டோமுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிடுகு வந்து கட்டிட்டு அப்படின்னா கப்புன்னு வந்து காற்று உள்ளே போகாதுங்க. உள்ளே வந்து இந்த சைட்லேருந்து சாயங்கால நேரம் வந்து சூரிய கீட்டு வந்து உள்ளே போகாது. வந்து அந்த உள்ள குஞ்சுகளுக்கு வந்து நல்ல குளுகுளுப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி பனிக்காலத்துக்கு வந்து அந்த விறுவிறுப்பு வந்து உள்ளே போகாது. நல்லா கப்புன்னு வெதுவெதுப்பாக இருக்குங்க குஞ்சுகளுக்கு. இப்போ இளங்குஞ்சு உள்ளே விட்டோம்னா உள்ளே போய் பார்த்தோம்னா அப்படியே கத கத கதன்னு வந்து அப்படியே வேர்க்குங்க. அந்த மாதிரி தான் குஞ்சுகளுக்கு இருக்குண்ணே. அது எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், ஃபுல்லாக அதே மாதிரி வந்து இதை எல்லாமே நானாக பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு ஆளும் விடலைங்க, எதுவுமே பண்ணலை. எல்லாமே வந்து நானே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டதுனால வந்து எனக்கு செலவு இல்லை. இது வந்து இந்த கிடு வாங்குகிற காசு ஒன்று தான். மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோமுங்க. அதே மாதிரி மேலே வந்து தகர ஷீட் போட்டிருக்கிறோமுங்க. ஏன் தகர ஷீட் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்பெட்டாஸ் கூட போட்டிருக்கலாம். ஆஸ்பெட்டாஸியை விட்டுட்டு ஏன் தகரம் போட்டிருக்கு அப்படின்னா, இங்கே எப்படி இருந்தாலும் வந்து இளங்குஞ்சு இருக்குமுங்க. இளங்குஞ்சுக்கு மேலே தகரத்தோட கீட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த கதகதப்பு வந்து குஞ்சுகளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். இந்த விறுவிறுப்பு வந்து குஞ்சுகள் தாக்காது. லைட் வந்து பகல் நேரத்துக்கு கூட வந்து லைட் போட வேண்டியதில்லை. பகலுக்கு வந்து அந்த கீட்டு இருக்குது. உங்களுக்கு நைட்டுக்கு மாத்திரம் லைட் போட்டுவிட்டா அந்த குஞ்சுகளுக்கு சரியாகி, அது ஒரு நன்மைங்க. அதுக்காக வந்து மேலே தகர ஷீட் போட்டோம். அதே மாதிரி இது வந்து இப்போ இந்த கேட்டு வந்து இங்கே இருக்குதுங்க. இதை வந்து ஏன் இப்படி அமைச்சிருக்கிறோன்னு பாருங்க. இந்த சைடு வந்து நம்ம ஏறி போகலாம். உள்ளே போகும்போது நம்ம ஏறி போகலாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து வலிக்கி விட்ருவோம், கீழே விழுந்துருவோம். அதுக்காக வந்து நம்ம ஏறி போகிறதுக்கு வந்து படி. இதில் ஏன்னா சின்ன சின்ன குஞ்சுகள், கோழிகள் எல்லாமே சர்றுன்னு அதில் இறங்கி வந்துடும். இளங்குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா கூட அது பாட்டுக்கு மேலே ஏறிக்கி இறங்கி
அதுக்காக வந்து இந்த டேப்பர் கொடுத்துருக்குறோமுங்க. டேப்பர் கொடுத்துருக்குறோம். உள்ளே வாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. வந்து இந்த கூடு கட்டுனப்போ வந்து மொத்தம் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனாக தாங்க விட்டுருந்தோம். இந்த கூடு வந்து ரெடி பண்ணினப்போ பார்க்கும்போது எல்லாமே ஓப்பனாக தாங்க விட்டுருந்தோம். அப்போ இளங்குஞ்சு பெரிய ஒரு ஒரு தரமாக அளவான குஞ்சு அதுக கோழிக எல்லாமே ஒன்றா இருக்கும்போது வந்து ஒவ்வொரு கோழியில் வந்து அது மேலே குஞ்சை போட்டு அமுக்க வந்து குஞ்சை போட்டு கொத்த குஞ்சை எல்லாமே கொத்துச்சுன்னா வந்து பூரா எல்லா கோழியும் ஒன்றா இருக்கும்போது குஞ்சு இழப்பு வந்துச்சு. இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சேனுங்க. யோசிக்கும்போது இதை வந்து இந்த வலையை வாங்கிட்டு வந்து நானாக தான் இழுத்து இதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேனே. இந்த வலையை வாங்கிட்டு வந்து நல்லா இழுத்து இந்த ஒரு ரூம்பா வந்து தடுத்துட்டோமுங்க. தடுத்து இளங்குஞ்சுகளை எல்லாமே அந்த பக்கம் விட்டுட்டு தாய்க்கோழிகள் எல்லாமே அந்த பக்கம் விட்டான். இப்படி தனியாக வந்து பிரித்து வச்சேன். அதில் வந்து சில நன்மைகள்லாம் இருந்துச்சு. என்ன நன்மை அப்படின்னா வந்து இந்த கோழி வந்து அதில் வந்து கொத்தாமல் குஞ்சுக வந்து நல்ல முறையாக வந்துச்சு. வந்ததை பார்த்துட்டு சரி என்ன பண்ணுவோம், இந்த இடம் வேறு வந்து கேப்பா சும்மா தாங்க இருந்துச்சு. உடனே வந்து வலையை வாங்கி கொண்டாந்து இதை மொத்தமாக ஒரே இதாக தடுத்து இதுக்குள்ளே வந்து குஞ்சு விட்டோம். குஞ்சு விட்டு பார்க்கும்போது அதுவும் நல்லா தான் வந்துச்சு. வந்துட்டு சரி இன்னும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதை வந்து ரெண்டாக தடுத்துனுங்க. இது வந்து மொத்தமாக வந்து ஒரே இதாக தாங்க தடுத்து குஞ்சு விட்டு பார்த்தோம். அப்போ நல்லா தாங்க வந்துச்சு. வந்துட்டு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதை ரெண்டாக தடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக தடுத்து இந்த இங்கிட்டு ஒரு 25 குஞ்சு இருக்குதுங்க. இப்போ கிட்டத்தட்ட 50 குஞ்சு இதுலேயே இருக்குது. பிரச்சனை இல்லைங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கிட்டும் கோழியை விட்டு அங்கிட்டும் கோழியை விடும்போது ரெண்டு கொர்றன்னு இருக்குங்க. கொர்றன்னு கத்திக்கிட்டு இது குஞ்சு இங்கே வந்துச்சுன்னா அது குஞ்சு இங்கே வந்தாலும் அதோட குஞ்சவே வந்து அடுத்த குஞ்சுன்னு நினச்சி குஞ்சவே வந்து கொத்தி கொன்றுவேன். அதுக்கு என்னடா பண்ணி மாற்று வழி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பாய் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் 2 பாய் இருந்துச்சு. கொண்டாந்து கட்டி அதை மறைச்சி விட்டோன்னே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஆடி ஆவணிலே காற்று நிறையா வருமா, இந்த சந்து வழி வந்து காற்று நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இதுக்கு என்னடா பண்ணுற மாற்று வழி அப்படின்னு யோசிக்கும்போது கடையில் வந்து இந்த பாய் வந்து ஃப்ரீயாக 20 ரூபாய்ங்க ரேட்டு குறவாக கிடச்சிச்சு. ஓலைப்பாய் அதை வாங்கி கொண்டாந்து நல்லா கப்புன்னு வந்து கட்டியாச்சு. கட்டினோன்னே இப்போ வந்து காற்று உள்ளே வராது, நல்லா ஹீட்டு வந்து நல்லா கிடைக்கிது குஞ்சுகளுக்கு. குஞ்சும் பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. இந்த இதில் 20 குஞ்சு இருக்குதுங்க. இந்த இங்கே ஒரு 25 குஞ்சு இருக்குதுங்க. நல்லாமே ஆரோக்கியமாக வளருதுங்க. இந்த பக்கம் இளங்குஞ்சு இருக்குதுங்க, வாங்க அதை பார்ப்போம். இப்படி இந்த மாதிரி கேட்டு போட்டு அடைச்சிட்டோம்னா குஞ்சு வெளியே வராது. அந்த டிபார்ட்மெண்ட்டு அங்கிட்டு தனியாக இருக்குது, இது இந்த பக்கம் தனியாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வாங்க, இது வந்து இந்த இளங்குஞ்சு இன்றைக்கி கூட 15 நாள் ஆகுதுங்க இந்த குஞ்சு கொண்டாந்து விட்டு. இந்த பாயெல்லாம் பாருங்கள் கப்புன்னு வந்து ஒன்றுக்கு ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு கோழி தெரியாது பாருங்கள். கொஞ்சம் குஞ்சு விட்டு இந்த நல்லா தான் இருக்குது. இந்த ஏரியா வந்து இளங்குஞ்சுக்கு மாத்திரம் தானே. 15 நாள் மீறி போனால் 20 நாள் இந்த குஞ்சு வந்து இங்கே இருக்குது. இங்கே இருந்தோடனே அதுக்கு இந்த 20 நாளைக்கு மேலே அந்த சைடு கொண்டு போய் விட்ருணுங்க. அங்கே இருக்கிற இந்த பெரிய குஞ்சுகள் எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். இன்னும் வேறு கூட்டில் வந்து இன்னொரு 50-60 உருப்படி இதே சைஸ் குஞ்சு அங்கே இருக்குதுங்க. அது எல்லாமே கொண்டாந்து இங்கே விட்டுருவேன். அதே மாதிரி இந்த லைட் பாருங்கள், ஒரே ரேட்டு 2 கோழி குஞ்சுகளுக்கு ஒரே ரேட்டு. ஏன்னா இப்படி சென்டராக போட்டு விட்டோம்னா அங்கிட்டு இருந்த குஞ்சு இங்கிட்டு வந்துடும், இங்கிட்டு இருந்த குஞ்சு அங்கிட்டு போயிடும். அப்போ வந்து கீட்டு வந்து தேவையான குஞ்சு வந்து கீட்டு வாங்கிக்கி. இந்த இதில் வந்து ஒரு 20 நாளைக்கு நான் வச்சுருப்பேனுங்க. இது வந்து இந்த கூடு வந்து எனக்கு நல்ல வசதியாக இருக்குதுங்க. அதே மாதிரி பாருங்கள், முன்னாடி வந்து நான் அந்த மண் போடாமல் தான் வந்து சும்மா தரையில் விட்டுருந்தேன். தரையில் விடும்போது அந்த கழிவெல்லாம் காலில் படவும் தண்ணிக்குள்ளே கலக்கவும் எல்லாம் பண்ணி குஞ்சு வந்து இழப்பு நிறையா வந்துச்சுங்க. நிறையா வரும்போது
அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இப்படி வந்து கீழே விடாதீங்க, மண் போட்டு விடுங்க, குஞ்சு இழப்பு வராதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதிலிருந்து வந்து நான் அது மண் உள்ளே கொண்டாந்து போட்டு குஞ்சை விட்டதுலேருந்து இழப்பு இல்லைங்க. இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்து வாங்க அந்த பக்கம் இருக்கிறத பார்ப்போம். இந்த சைடு பாருங்கள். இந்த சைடில் வந்து இந்த பைப்பு வந்து நாங்கள் ஏற்கனவே வீட்டில் வந்து வச்சுருந்தோங்க. கரெக்டாக இந்த வெல்டிங்காரங்க வந்து இந்த செட்டு போடும்போது அவங்ககிட்ட கொடுக்கவும், அவங்க வந்து நான் தான் சொன்னேன், இந்த மெத்தடில் வந்து எனக்கு அடித்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கரெக்டாக வந்து அடித்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சாயங்காலம் வந்து தாய்க்கோழி, சேவல் அது எல்லாமே சாயந்தரம் இதில் ஏறிக்குமுங்க. இதில் ஏறிக்கும் போது நமக்கு மழை வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, எதுவுமே வந்து கோழியில் வந்து பாதிக்காது. அதே மாதிரி இந்த சாயங்காலம் ஆச்சுன்னா தாய்க்கோழி பூரா இதில் மேலே ஏறிக்குங்க. தாய்க்கோழி, சேவல் எல்லாமே மேலே ஏறிக்கும். அதோட கழிவுகள் வந்து கீழே விழுந்துருமுங்க. கோழியை வந்து முதிக்காது. காலையில் வந்து திறந்து விடும்போது இப்படியே தாண்டி அப்படியே பறந்து போயிருமுங்க. கழிவை வந்து எக்காரணத்தை கொண்டு முதிக்காது. முதிக்கிறதோ இல்லை அதை கொத்தி சாப்பிட்றதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இல்லை தீவனத்தில் கலக்கிறதோ செய்கிறதோ எதுவுமே இருக்காது. கீழே சுண்ணாம்பு போட்டிருக்கிறதுனால அப்படியே கூட்டினா தரையில் பிடிக்காமல் அது பாட்டுக்கு வந்துடுமுங்க. அதனால் வந்து இது ஒரு நல்ல மெத்தடில் நல்லா இருக்குது. இந்த பெட்டியை பாருங்கள். முட்டையிடுற கோழி எல்லாமே வந்து கதவை மாத்திரம் நம்ம திறந்து வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் வந்து உள்ளே வந்து முட்டை வச்சிருங்க. காலையில் வந்து முட்டை வச்சுருந்தா சாயங்காலம் வந்து நான் வந்து எடுத்துக்குவேன். இந்த பாருங்க, இந்த இப்போ ஒரு கோழி இருக்குங்களா, இந்த இப்போ ஒரு முட்டை விட்டுருக்குதுங்க. இந்த இப்போ எடுத்துக்கிட்டோமா, இந்த மாதிரிங்க. இது ஒரு நல்ல நன்மையாக இருக்குது. எந்த கோழி வந்தாலும் அது வாட்டுக்கு வந்து முட்டையிட்டு போயிடும். நமக்கு நல்ல நன்மையாக இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இந்த தடவை தாங்க வந்து கரெக்டாக வந்து ஒரே கூட்டை 3 பகுதியாக வந்து தடுத்துருக்கிறேன். தடுத்து 3லேயும் வந்து 3 வாக்கில் வந்து நல்ல பிரயோஜனமாக நல்லா இருக்குது. இப்போ இந்த கூட்டை நீங்கள் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதோட செலவு எவ்வளோ வந்திருக்குது இந்த அமைப்புக்கு எல்லாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. அது வந்து செலவு எவ்வளோன்னா, இந்த இது எல்லாமே செட் பண்ணாங்க பார்த்தீங்களா வெல்டிங்காரங்க, அதுக்கு வந்து 45,000 ஆச்சு. 45,000 ஆச்சுங்க. அதே மாதிரி கொத்தனார், சிமெண்டு, எம்சாண்டு, உள்ளே தளம் போட்டது, மண் உள்ளே கொட்டுன மண் வேணால் எங்கள் காட்டிலிருந்து மண்ணை அள்ளிக்கிட்டோமுங்க. ஜேசிபி, டிராக்டரு, இங்கே இந்த கொத்தனார் வேலைகளோடு வந்து அது 45,000 ஆச்சுங்க. மொத்தம் வந்து எங்கள் உழைப்பு இல்லாமல் 90,000 ஆச்சுங்க. இப்போ இந்த கூட்டோட அமைப்பு வந்து எனக்கு வந்து வசதியாக இருக்குதுங்க. 3 பகுதியாக நான் பிரிச்சுருக்கிறேன். இளங்குஞ்சு தனியாக, 20-30 நாள் ஆன குஞ்சுகள் தனியாக, உங்களுக்கு வந்து தாய்க்கோழி, சேவல் இதெல்லாம் வந்து தனியாக, அதே மாதிரி முட்டை வைக்கிறதுக்கும் வந்து தனியாக, அந்த மாதிரி வந்து பண்ணி எனக்கு வசதியாக நான் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்து அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. நல்லா யோசிங்க. எவ்வளவுக்கு தூரம் வந்து குறைவாக செலவு பண்ணணும். அந்த ஒரு பட்ஜெட்டில் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 4 கோழி வாங்குறீங்க, ஒரு சேவல் வாங்குறீங்க, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருமானத்தை எடுத்து ஒவ்வொன்றா பண்ணுங்க. நான் இது வரைக்கும் நான் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு வந்தேனுங்க. வந்து அங்கிட்டு இன்னும் 2-3 பக்கம் இருக்குதுங்க. அது எல்லாமே உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது எல்லாமே வந்து அந்த கோழியோட வருமானத்தை வச்சு தாங்க அதெல்லாம் பண்ணினேன். ஆனால் இந்த கூடு ஒன்று தாங்க வந்து நான் கை காசு வச்சு பண்ணினேன். இன்னும் கை காசு வச்சு பண்ணி இப்போ தாங்க ஒரு 40,000 வந்து வெளியே எடுத்துருக்கிறேன். இன்னும் 50,000 இன்னும் கோழி கூட்டு மேலே இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேனுங்கன்னா, யூடியூப்பு அங்கே இங்கெல்லாம் வந்து மாதம் 25,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. என்னோடய சொந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நான் வந்து எனக்கு சின்ன பையன்லேருந்து கோழி வளர்த்துற அனுபவம் இருக்குதுங்க. எனக்கு கோழின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அனுபவத்தை வச்சு அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுனால நான் டக்குன்னு வந்து ஜெயிச்சு மேலே வந்துட்டேன்.
ஆனால் உங்களுக்கு வந்து எல்லா பேர்த்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. அதனால் வந்து கம்மியாக கோழி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மேலே வாங்க. அந்த காசை எடுத்து ஒரு கூடு அமைக்கிறது, மற்றது பண்ணுறது அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நிதானமாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். திடீர்னு வந்து இதே மாதிரி நம்மளும் செட்டு போடுவோம், நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. கடைசியில் வந்து சங்கடத்தான் பட வேண்டியது வந்துடுங்க. அதனால வந்து நீங்கள் வந்து நல்லா யோசிங்க. யோசித்து ஒவ்வொன்றையும் செய்யுங்க. பெருசாக வந்து முதலீட போடாதீங்க. நான் 5 வருஷமாக வந்து அந்த கோழிக்குள்ளேயே இருக்கிறேன். காலையில் 5 மணியில் எழுந்திரிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த கோழிக்கூட்டுக்குள்ளேயே தாங்க இருப்பேன். அப்படி இருந்தும் பார்த்தேவோட இன்னும் என்னால் வந்து நிலச்சி நிற்க முடியல. சில நேரம் இழப்பு வருது, சில நேரம் லாபம் வருது, அப்படிலாம் வந்து இதாகுது. அதனால் வந்து நீங்கள் நல்லா யோசித்து ஒவ்வொன்றும் பண்ணுங்கள். இது வரைக்கும் நாங்கள் இந்த கூட்டை பற்றி போட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு நம்புகிறேனுங்க. அதனால் வந்து மேற்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.